என்னை யாரும் மதிக்கிறதில்ல, என் குழந்தையுமே என்னை மதிக்கிறதில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மதர்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எமோஷன் தான். ஆனால் நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து, யூ ஹாவ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்த பெயின்லே இருக்கலாம், பட் அந்த பெயின்லே இருக்கிறது உங்கள் சாய்ஸ் தான். இல்லைன்னா கான்ஷியஸ் பேரண்டிங் மாதிரி ஏதாவது கோர்சஸ் படிக்கலாம். படித்து உங்களுக்கு அவேர்னஸ் வந்து நீங்கள் அந்த பெயினை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ட்ரான்ஸ்மியூட் பண்ணலாம், அந்த பெயினை வந்து ஆல்கமைஸ் பண்ணலாம், லவ் அண்ட் கம்பேஷனாக மாற்றலாம். இட் இஸ் பாசிபிள். அதுக்கு என்ன வேணும்னா கான்ஷியஸ் அவேர்னஸ் வேணும். என்னோடய ஒர்க் ஷாப் வந்து 3 டே ஒர்க் ஷாப்பில் வந்து எமோஷ்னல் ஹீலிங்னா என்ன, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டினா என்ன, எப்படி கிரவுண்டிங் பண்ணலாம், எப்படி நம்ம எமோஷன்ஸை வந்து அந்த பெயின் கில்ட்டை ரிலீஸ் பண்ணலாம், ஃபியர் இருக்கா அதை எப்படி நம்ம பாடியில் ஃபீல் பண்ணுறது, அதை ஃபீல் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இன்னர் சைல்டு வூண்ட்ஸ்னால் என்னது, நம்ம எதுக்காக அந்த இன்னர் சைல்டு வூண்ட்ஸை ஹீல் பண்ணணும், இதெல்லாம் சொல்லித்தருவேங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஹீல் ஆனால் தான் அடுத்து உங்கள் குழந்தைகிட்டேயே கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை பார்க்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் உங்கள் குழந்தைய புரிஞ்சிக்க முடியும். அதுவும் எப்போ நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது ஒரு ஜேர்னி தான், இட் இஸ் அ ப்ராசஸ் தான், பட் இட் இஸ் பாசிபிள். இதுதான் வந்து இன்னர் சைல்டு ஹீலிங்கில் நாங்கள் சொல்லித்தர்றது. நீங்கள் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.